ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வரிவின்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டான பாகக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாகக்காய் குழந்தைங்க சாப்பிடாதுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை லைட்டாக கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெரிய பாகக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன பாகக்காய் கிடச்சிச்சுன்னா கூட அதை கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாசி கருவாடு பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மாசி கருவாடு பவுட்ரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்குவோம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா இதில் நம்ம வச்சிருக்க பாகக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டேன். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. இதில் நம்ம வச்சிருக்க மாசி கருவாடு பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாகக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு. இதை சேவ் பண்ணிடலாம். பாகக்காயும் மாசி கருவாடு பவுடரை வச்சு டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு சைடு செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு பாகக்காய் பிடிக்கல அப்படின்னா இது மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.